அமெரிக்காவில் அதிபர் டிரம்பிற்கு எதிராகவும் அவரது அரசில் முக்கிய பதவி வகிக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு எதிராகவும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டிரம்ப் வெளிநாடுகள் மீதான நடவடிக்கைகள் தவிர உள்நாட்டிலும் அதிரடியான சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறார். ப்ராஜெக்ட் 2025 என்ற தலைப்பில் கருத்தடை மருந்துகளில் இருந்து கல்வித்துறை வரை, நிதித்துறையிலிருந்து நீதித்துறை வரை இவர் அறிவித்துள்ள ஏராளமான நடவடிக்கைகள் அமெரிக்காவில் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளன. வெளிநாடுகள் மீது டிரம்ப் தொடங்கியுள்ள வணிக போர் உள்நாட்டில் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் எனவும் அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் டிரம்பையும் அவரது அரசில் செயல்திறன் மேம்பாட்டுத் துறையின் தலைவராக இருக்கும் தொழிலதிபர் எலான் மஸ்கையும் எதிர்த்து போராட்டங்கள் வெடித்துள்ளன. டிரம்பை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், எலான் மஸ்கை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப வேண்டும் போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தொழிலதிபரான எலான் மஸ்கிற்கு அதிக அதிகாரம் அளித்து விருப்பம் போல் செயல்பட அனுமதித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், எலான் மஸ்கை செவ்வாய் கிரகத்திற்கே அனுப்ப வேண்டும் என்று முழக்கமிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.